கொரோனா இது எல்லாத்தோட வாழ்க்கையும் தலைகீழாக திருப்பி போட்டுருச்சு. இதனால் நிறைய பேர் வீட்டில் தான் இருக்காங்க. அதாவது லாக்டவுன் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த டைமில் ஆன்லைனில் சர்ஃப் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். அதுவும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ஃப் பண்ணுறவங்க தான் அதிகம். இதில் ஒரு சில பேர் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருப்பாங்க. சர்ச் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆன்லைனில் ஜென்யூனாக வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது குதிரை கொம்பாக தான் இருக்குது. நானும் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. அது டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் கிடச்சிச்சு. அதில் இருந்து நான் சம்பாரிச்சேனா இல்லையா அப்படிங்கிறதையும், ஆன்லைனில் எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்கிறது என்னோடய சொந்த அனுபவம் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படிலாம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கிடைச்ச இந்த வேலை டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதில் நான் டைப் பண்ணுற ஒரு லைனுக்கும் எனக்கு 25 பைஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராஜெக்டை அவங்க பே பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. அதாவது நான் வேலைக்கு போன ஓனர். இந்த ப்ராஜெக்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 லைன்ஸ் வரைக்குமே அடிக்க முடியும். நான் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஏர்ன் பண்ணது, அதாவது பர் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருந்தேன். இப்படியே இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக தான் போய்ட்டு இருந்துச்சு. வெளியே இன்வெஸ்ட் பண்ணி காசு வராமல் இருக்கிறதுக்கு 8000 ரூபாங்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்னால அந்த ப்ராஜெக்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற எம்ப்ளாயீஸை அப்படியே விட முடியாதுங்கிறனால ஆன்லைனில் அப்படி இல்லைனா லோக்கலில் ஏதாச்சும் அவுட் சோர்சிங் கம்பெனி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தார். அந்த மாதிரி தேடலில் ஒரு அவுட் சோர்சிங் கம்பெனி கிடச்சிது. அதில் கேப்ச்சா என்ட்ரிக்கான ப்ராஜெக்ட்டும் கிடச்சிச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டு ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து தான் எடுக்கணும். ஏற்கனவே அவர் எடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுத்து தான் எடுத்திருந்தார். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறாரு. இந்த ஒரு கேப்ச்சா என்ட்ரி மட்டுமே பத்தாது அப்படிங்கிறதுனால பிடிஎஃப்லேருந்து வேர்டு டைப் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டும் அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் டு வேர்ட் ப்ராஜெக்டையும் எடுக்கிறாரு. அதுக்கும் அவர் பே பண்ணது வந்து 2500 ரூபா. அதாவது ஒரு லாகின்க்கு வந்து 2500 ரூபா பே பண்ணணுன்னாங்க. ஸோ பே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஒரு லாகின் வச்சு மட்டுமே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சனால இன்னொரு 3 லாகினும் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. ஸோ ஆக மொத்தம் 12500 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். நாங்களும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஒர்க்குக்கான எண்டும் வந்துச்சு, அதாவது டெலிவரி பண்ணுற டைம் வந்துச்சு. நாங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் முடித்து நாங்களே ஒரு டைமுக்கு 2 டைம் QC செக் பண்ணிவிட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம். அங்கேயும் QC செக் பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்துச்சு, கூட சேர்ந்த அமௌண்ட்டும் வந்துச்சு, கிட்டத்தட்ட 50000 ரூபா அப்படின்னு சொல்ல தான் ஆசை. ஆனால் எங்களுக்கு அதுலேருந்து காசு வரவே இல்லை, 1 ரூபா கூட வரல. அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, QC ரிப்போர்ட் ரொம்ப லோவாக இருக்குது, அதாவது 60% கீழே இருக்குது, அதனால நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அக்ரிமெண்ட்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 60% ஆர் 70% பிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு திரும்பி வராது அப்படின்னு சொல்லி தான் வாங்குகிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த ரோஸ் RSOE அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு R அண்ட் E அதை வச்சே நம்ம மைண்ட் ரீட் பண்ணிடுவோம் அது ரோஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுவோம். ஆனால் அங்கே அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குதோ அதை தான் டைப் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு எரர். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப், காமா, செமிகோலன் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ
இல்லை நம்ம டைப் பண்ணும்போது ஏதோ ஆட்டோ கரெக்டில், அதாவது அங்கே தப்பாக இருக்கும், நம்மளும் இங்கே தப்பாக டைப் பண்ணியிருப்போம், அது ஆட்டோ கரெக்ஷனில் கரெக்டாக ஆயிடுச்சுனாலோ அது நம்மளுக்கு ஒரு எரராக தான் விழுகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட QC வந்து 60% கீழே போயிடும். அவங்களோட அக்ரிமெண்ட் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க 60% கீழே போனால் அமௌண்ட் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போட்ட காசு நாமும் தான். அதே மாதிரி தான் கேப்ச்சா என்ட்ரிலையும் நடந்துச்சு. கேப்ச்சா என்ட்ரியில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 3 மிஸ்டேக்ஸ் தான் பண்ணணும். அதாவது நம்ம டைப் பண்ணுறதில்ல, கேப்ச்சா என்ட்ரி டைப் பண்ணுறதுல 3 மிஸ்டேக்ஸ் தான் பண்ணணும். கேப்ச்சா என்ட்ரியில் மிஸ்டேக் வராமையாக இருக்கும். ஆனால் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மிஸ்டேக் தான் பண்ணணும். 3 மிஸ்டேக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கான ப்ராஜெக்ட், அதாவது அன்றைக்கான வேலை எதுவுமே கிடையாது. அதே அந்த மிஸ்டேக்ஸு தொடர்ந்து 3 நாளைக்கு வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டும் கட் ஆயிரும். சரி, நீங்கள் புதுசாக தான் மறுபடியும் இன்னொரு டைம் அமௌண்ட் பே பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதனால் அந்த ஓனர் போட்ட காசு மொத்தமுமே நாமும் தான். கடைசி வரைக்கும் ரூபா கூட வரல. அதே மாதிரி எம்ப்ளாயீஸுக்கும் வந்து அமௌண்ட் தராமல் அவர் காலி பண்ணிட்டு தான் போனார். அப்புறம் எதுக்கு தம்ப்நெயில்ல நான் 50,000 ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, இது ஒரு கிளிக் பைட் வீடியோ தான். ஆன்லைனில் ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாறுறாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை யாரும் கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருக்குது. ஆன்லைனில் நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப் சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி லோக்கல்லையும் இருக்குது. ஆனால் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்புக்குன்னு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்காமல் யாராச்சும் டேட்டா என்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஜாப் கொடுக்குறாங்கன்னா மட்டுமே வாங்குங்க. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்பெனியிலிருந்து, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியிலிருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேறு யாராச்சும் அமௌண்ட் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆற்றுல போட்ட காசாக மட்டும்தான் இருக்கும். ஆன்லைனில் காசு இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஃபேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ, இல்லை ஃப்ரீலான்சர், அந்த மாதிரி நிறைய ஜாப் சைட்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். அடுத்ததாக இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் போட போகிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஆன்லைன் ஜாப் கண்டென்ட் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்லைன் ஜாப் பற்றின வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. Bye.